டியர் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கெஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஏ போர்டுக்கு 1, 6 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஆல் போர்டில் கட்டாயம் இது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி சி போர்டுக்கு 2, 7 கொடுத்துருந்தோம் நண்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா போர்டு திருப்பி வச்சிட்டேன் நண்பா. சரிங்களா? சி போர்டுக்கு 6ஆம் நம்பரு, ஏ போர்டுக்கு வந்து 7ஆம் நம்பர் வச்சு 716 ரிசல்ட் வந்துருக்கு நண்பா. இது வந்து போர்டு மாறி உட்காந்தனால இன்றைக்கி கொடுத்த ரிசல்ட் எல்லாமே டோட்டல் கொலாப்ஸ் தான். ஒரு நம்பரோட பாஸ் ஆகலை. பிசிக்கு மெயினாக அந்த இயர்லி சார்ட்டில் வந்து 14, 86 இதெல்லாம் வரும்னு சொல்லி மெயினாக நம்பினேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த 8ஆம் நம்பர் இன்றைக்கி எங்கேயுமே இறங்கலை நண்பா. சரிங்களா? அதே மாதிரி 3 டிஜிட் பார்த்திங்கன்னா அதான் 167 கொடுத்துருந்தேன் நண்பா. அதாவது இந்த ஒரு புது பேட்டர்ன் எடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதில் 167 கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 716 நண்பா. அப்படியே திருப்பி போட்டான். ஏ போர்டு 7 வச்சு பிசிக்கு 16 கொடுத்துட்டான். இது திருப்பி கரெக்டாக எடுத்துருந்தோம்னா இன்றைக்கி ஒரு 3 டிஜிட் வின்னிங் நல்லா வாங்கியிருந்துருக்கலாம் நண்பா. சரிங்களா? இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் தான் இருக்குது. நாளைக்கு கட்டாயம் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. பாருங்கள். ஆனால் பார்த்திங்கன்னா 4 டிஜிட்டு கூட தான் டி போர்டு வந்து 3, 8 வரும்னு சொல்லி இந்த நம்பர் கொடுத்துருந்தோம். 167 கொடுத்துருந்தோம். ஆனால் டி போர்டுக்கு வந்து 0 வச்சு 716 நண்பா. 4 டிஜிட்டில் 3 நம்பருமே இருக்கான ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு நண்பா. இந்த இயர்லி சார்ட்டில் சரிங்களா? இந்த இயர்லி சார்ட்டில் நம்ம வேறு ரூட்டில் எடுத்து ஏ போர்டுக்கு தான் வரும்னு கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த இயர்லி சார்ட் ரூட் தான் வச்சுருந்தான். சரிங்களா? இந்த 2க்கு 2 நிறுத்தினதுக்கு சரிங்களா? இந்த 2க்கு 2 சி போர்டு நிறுத்தினதுக்கு சி போர்டுக்கு வந்து 1க்கு 1 வரணும். அப்படி இல்லைன்னா 6 வரணும்பா. கரெக்டாக 6 வச்சுருந்துருப்பான். சரிங்களா? இது ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான் இது எடுக்கல நண்பா. இல்லைன்னா கொடுத்துருந்துருப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 2க்கு 2 வச்சுருப்பான். சரிங்களா? இயர்லி சார்ட்டில் ஏ போர்டுக்கு 2க்கு 2 வச்சுருந்துருப்பான் நண்பா. சரிங்களா? இந்த 2க்கு 2 வச்சதுக்கு நாளைக்கு இந்த 2 எடுத்து மறுபடி ஏ போர்ட்லேயே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? 2 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா வந்து 7 வரும் நண்பா ஏ போர்டில். சரிங்களா? இதே மாதிரி நாளைக்கு ஒரு வேளை 2க்கு 2 அப்படி வந்துச்சுன்னா சரிங்களா? இந்த மேல் நம்பர் ஏன்னா போன வாரம் இந்த 2க்கு 2 நிறுத்தினதுக்கு சரிங்களா? இந்த 56 கிராஸ் நம்பர் 56 எடுத்து பிசியில் வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி 60ன்னு சொல்லி வச்சுருந்துருப்பான். சரிங்களா? இதே மாதிரி நாளைக்கு ஒரு 2க்கு 2 அப்படியே இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2க்கு 2 இறங்குனா மேல் நம்பர் 22 சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் 27 நண்பா. சரிங்களா? ஒரு 222 அப்படி இல்லைன்னா 227 வரலாம் நண்பா. சரிங்களா? இது நோட் பண்ணிங்க. நான் அடுத்த ரூட்டு காட்டுறேன். இந்த கிராஸ் பாருங்கள் 25 சரிங்களா? 25 அப்படியே கிராஸில் 52 சரிங்களா? இந்த கணக்குக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏபிக்கு வந்து ஒரு 25 இல்லைன்னா 52 வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது நோட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வந்த ரிசல்ட்டோட நான் நேற்று சொன்னது தான் நண்பா. சரிங்களா? இந்த 8க்கு 8 ஏ போர்டுக்கு நிறுத்தினதுக்கு சரிங்களா? இந்த மேல் நம்பர் 02 எடுத்து அப்படியே 802ன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருப்போம். சரிங்களா? இப்போ பெண்டிங் இருக்கிறது இந்த 67 தான் சொல்லியிருந்தேன். இந்த 67 தான் பிசியில் கொடுத்துருந்தேன். சரிங்களா? பிசியில் தான் இந்த 67 வரும்னு சொல்லி 67, 76 கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து அவன் ஏசியில் பார்த்திங்கன்னா 67, 76ன்னு வச்சுட்டு ஏபிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி 71ன்னு கணக்கு வந்துருக்கு நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. இது யூஸ் ஆகாது. பின்னாடி இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துச்சுன்னா நீங்களே அதை ட்ரை பண்ணிக்கிங்க நண்பா. நான் அடுத்த ரூட்டு காட்டுறேன். இந்த 80க்கு 80 சரிங்களா? 2 நாள் ரிசல்ட்டுக்கு 80க்கு 80 நிறுத்தினதுக்கு இந்த சி போர்டுக்கு 2க்கு 2 இல்லை 7 வரும்னு சொல்லி தான் சி போர்டில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதனால தான் நம்பரே மிஸ் ஆகிடுச்சு. இந்த 2 நாளைக்கு வந்து ஒரு சி போர்டுக்கு இறங்கலாம் நண்பா. சரிங்களா? ஒரு நாள் டிலேவாக நாளைக்கு இறங்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. நான் அடுத்தடுத்த நம்பர் காட்டுறேன். இந்த வீக்லி சார்ட் நண்பா. சரிங்களா? இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரிசல்ட்டு 324 நண்பா. சரிங்களா? 324 பார்த்தீங்கன்னா இந்த 364 தான். சரிங்களா? இந்த 364 எடுத்து 324 வச்சுட்டு இந்த 6ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் வந்து 1 வந்து பி போர்டுக்கு வந்துருக்கும் நண்பா. ஆனால் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 1ன்னு சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா?
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 150 150 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் 152 நண்பா. சரிங்களா, 152க்கு 150ன்னு சொல்லி வச்சுருந்துருப்பான். அப்போ நாளைக்கு சி போர்டுக்கு ஒரு 2 அப்படி இல்லைன்னா ஆல் போர்டில் 2 எங்கேனாலும் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இதையும் நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த 9க்கு 4 சி போர்டில். சரிங்களா, 9க்கு 4 வச்சதுக்கு 0க்கு ஒரு 5 வரணும் நண்பா. சரிங்களா, சி போர்டில் 9 4 வச்சதுக்கு 0க்கு 5 வரணும். அப்படி இல்லைன்னா இந்த 2க்கு 2. சரிங்களா, இந்த 2க்கு 2 வச்சதுக்கு பி போர்டுக்கு ஒரு 5க்கு 5 வரணும் நண்பா. 5க்கு 5 அப்படி மிஸ் ஆச்சுன்னா பவரில் 0ன்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 5 0வோ இறங்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா, பி போர்ட்லேயோ இல்லை சி போர்ட்லேயோ. சரிங்களா, நாளைக்கு ஒரு வேளை ஏ போர்டுக்கு 2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீசெண்டாக இருக்கிற 2 பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது நண்பா. சரிங்களா, அப்படியே நேர் நம்பர் பார்த்தீங்கன்னா 222 நண்பா. சரிங்களா, அதனால தான் சொன்னேன் ஒரு 222 வந்து நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. இதை நோட் பண்ணிக்கிங்க. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா, அதனால தான் கொடுத்துருக்கேன். அதாவது போர்டு வந்து ஏ போர்டில் தான், ஆனால் எங்கேனாலும் வைக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கு நண்பா. ஏபிபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஏபிக்கு வந்து ஒரு 25 20 அப்படி பவரில் போச்சுன்னா 75 70 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, சி போர்ட்லேயும் 2 வரக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பிசிக்கு வந்து ஒரு 52 57 02 07 நண்பா. டோட்டலாக ஒரு 8 நம்பர். 3 டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கு நண்பா, 802. சரிங்களா, அந்த 802 வருது இந்த 4 டிஜிட் பேட்டர்னில் நீங்கள் 716 வந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, அதனால தான் 802 கொடுத்துருக்கேன். கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 739. சார் நண்பா, நம்பர் தப்பாக என்ட்ரு பண்ணிட்டேன். அது சார் நண்பா 739ல் 735 ஒரு 285 235 255 ஒரு 307 ஒரு 222 நண்பா. சரிங்களா, 4 டிஜிட்டை பார்த்துடலாம். 4 டிஜிட்டு வந்துக்கு 4 நம்பர் நண்பா. சரிங்களா, 52 08 80 25 58 02 ஒரு 52 08 நண்பா. சரிங்களா, உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.